நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு 100 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். 100 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தொலியை சீவிட்டு நல்லா துருவி இருக்கும். நல்லா நீட்டை வாக்கில் துருவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம கழுவுனோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா விறப்பாக இருக்கும், திக்காக இருக்கும். அதை நம்ம எடுத்து இந்த மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் கேரட்டு அதே போல் தான் 100 கிராம் கேரட் எடுத்து துருவிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு 100 கிராம் எடுத்து நல்லா பொடுசாக துருவி வச்சுருக்கோம். இந்த அளவில் இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 100 கிராம் பெரிய வெங்காயம் தான். இது பெரிய வெங்காயத்தை நான் வந்து துருவி வச்சுருக்கேன், வெட்டி வைக்கல, துருவி வச்சுருக்கேன். நல்லா இது போல் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே 100 கிராம் தான் சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். அதாவது நச்சு கூட போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதை நல்லா பொடுசாக முணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லியில் பொடுசாக வெட்டினது சும்மா ஒரு 5 விரல் அளவு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நிறையா. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நம்ம காய்கறி எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு தான் போடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து மைதா வந்து ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு சேர்த்துட்டு இதை மாவையும் அந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா விரவி கொடுங்க. மாவு போட்டு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக தண்ணி, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு கைக்குழி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேசாக ஒரு பிசுபிசு பதத்தில் இருக்கணும். நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு நல்லா பிசுபிசு பதத்தில் பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சில்வர் கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சிறுசு பெருசு எதுனாலும் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே காய்கறி எல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அப்படியே அந்த கிண்ணத்தில் வைங்க. கிண்ணத்தில் வச்சுட்டு லேசாக அப்படி ஒன்று போல் சமப்படுத்தி விடுங்க. அந்த காய்கறியை நம்ம வந்து நிரப்பி விட்டுடலாம். ஒரு 3/4 வாசி நிரப்பினா போதும். இது போல் இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம 3/4 வாசி நிரப்பியாச்சு. இதே போல் நம்ம இன்றைக்கி 3 கிண்ணம் எடுத்துருக்கோம். 3 கிண்ணத்துலேயும் நிரப்பி வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு ஸ்டீமரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து நல்லா ஆவி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஆவி வந்தோடனே நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த 3 கிண்ணத்துலையும் நம்ம நிரப்பி வச்சுருக்கக்கூடியதை எடுத்து இதில் வச்சிடலாம். இந்த ஸ்டீமரில் வச்சுட்டு நல்லா அவிய விடணும். ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா அவிஞ்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு அவிய வச்சிடலாம். இப்போ நீராவியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிண்ணத்தில் இருக்கிறதையும் தனியாக எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கிண்ணம் பூரா ஆறிடுச்சு. ஆறின பிறகு லேசாக ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு நல்லா சைடை மட்டும் லேசாக வலிச்சு விடுங்க. இது போல் இந்த கிண்ணத்தில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கத்திட்ட எடுத்து விட்டுட்டு அப்புறமா திருப்பி வச்சு அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இது போல் கிண்ணத்தில் இருக்கிற 3ஐயுமே நல்லா அச்சா தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு சின்னதாக அந்த மாதிரி ஒரு தக்காளியை வச்சுட்டு லேசாக மட்டும் குழி பண்ணுங்க. லேசாக இந்த அளவுக்கு சின்ன குழியை ஒன்று பண்ணுங்கள். அதேமாரி 3லையும் அந்த அளவுக்கு சின்னதாக ஒரு குழி பண்ணுங்கள். இப்போ இந்த பவுலில் வந்து மஞ்சக்கருவை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை எடுத்து வச்சுருக்கோம். அதை அந்த குழியில் ஊற்றிடுங்க. அப்படி நைஸாக மெதுவாக அப்படியே அந்த குழியில் செட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இதே போல் 3 இதுலேயும் 3 முட்டையை சேர்த்துருங்க. அடுத்து அதே அவிக்கிற ஸ்டீமர் தட்டில் லேசாக ஒரு இலையை போட்டுக்கோங்க. இலையை போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே அப்படியே அவிச்சிட்டு 3/4 வாசி அவிச்சிட்டு அந்த முட்டையை வந்து மேலே வச்சுருக்கோமா கருவு, அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் இந்த இலை மேலே வச்சு விட்ருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸ்டீமரில் ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது, அதில் வச்சுருவோம். இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மறுபடியும் வேக வச்சு இதை எடுத்துடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த நீராவிலே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.